காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட புக் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான நீதி கதைகள்ன்ட்டு இதில் ஒரு பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 இருக்குது. நீங்கள் 32 இருக்குது பக்கங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கதை. இது ஒரு 25 ரூபா தான். இது வந்து நல்லா இருக்கும். எல்லா கதையுமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த புக்கு வந்து வாங்க பார்க்கலாம். இது வந்து சிறுவர்களுக்கான நீதி கதைகள். இதுலேயுமே 5 கதை இருக்குது. இதோட ரேட்டு வந்து 30 ருபீஸு. இதில் வந்து பக்கங்கள் 40 இருக்குது. அதில் 32 தான் இருந்துச்சு. இதுவுமே நல்லாயிருக்கும் கதை. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் பேர் போட்டிருக்கோம், ரித்திஷ் என் பேர். இது வந்து நானாகவே எழுதின கதை இது. ஆனால் நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்காது, சும்மா உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தான் நான் சும்மா காமிக்கிறேன். முன்னாடி ஒரு கதை இங்கே பார்த்தீங்களா? ஓகேங்களா கைஸ்? இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் புக்கு, த அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க் ட்வேன் வந்து எழுதின கதை. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸு. இதில் இது 144 பேஜஸ் கிட்டே இருக்குங்க. இல்லை அவ்வளோ ஒரு சாப்டராக அவ்வளோ செம்மையாக இருக்கும். இதோட மொத்தத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் வந்து 12 இது சாப்டர் இருக்குது. எல்லாமே ஒரே இது தான். இது டாம் சாயர் கதை. அது மாதிரிலாம் பிக்சர் ஒரு 2 பேஜுக்கு ஒரு பேஜுக்கு கண்டிப்பாக பிக்சர்ஸ்லாம் இருக்கும். பாருங்க, கண்டிப்பாக ஒரு பேஜ் இல்லாட்டி 2 பேஜுக்கு கண்டிப்பாக வந்து பிக்சர்ஸ்லாம் இருக்கும். இது நல்லாயிருக்கும் இந்த கதை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு தான் கைஸ் நம்ம வந்து காமிக்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்வெல்லர் த லயன் முத்து காமிக்ஸில் திகில் நகரில் டெக்ஸ் அப்படின்ட்டு வந்து இந்த புக்கு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு இவ்வளோ மொத்தம். அது நல்லா மொத்தமாக தான் இருக்கும். இது ரேட்டு வந்து 100 ரூபா. இது டேக்ஸ் இது கட்டி நம்ம 60 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். நல்லாயிருக்கும் இந்த காமிக்ஸ்லாம். இதை படித்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு கதை புக்கு. இதில் வந்து பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 224 பக்கங்கள் இருக்குது. இதுவுமே செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த ஒரு கதையை பார்க்குறீங்கன்னா அதில் வந்து நல்லாயிருக்கும். சரிங்க, இது மாதிரி நல்லா பெரிய கதை. இதை நான் பாதி படிச்சுட்டேன், நான் பாதி படிக்கலை. இது வந்து திகில் நகரில் டெக்ஸ். இதுவுமே டெக்ஸ்வெல்லரோட கதை தான். 135 ரூபா. இது வந்து பந்தம் தேடிய பயணம் அப்படின்னு பேர். இதோட ரேட்டு காமிச்சிட்டேன்ல நான். இதுவுமே நல்லா ஒரு மொத்தம் தான். இதுவுமே செம்மையாக இருக்கும். எல்லா கதையுமே செம்மையாக இருக்கும் இந்த கதையெல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதே டெக்ஸ்வெல்லர் ஸ்டோரி தான், நெஞ்சே எழு. இதோட மொத்தமும் செம்ம மொத்தமாக இருக்கும். பார்த்தீங்களா? இது வந்து 150 ரூபா. இது வந்து ஒரு பேஜையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அப்படியே படிக்கணும் போலே தோணும். அடுத்த புக்கு வந்து த பிரளய பயணம். ஒரு பிரளய பயணம். இதுவுமே டெக்ஸ்டில் ஒரு ஸ்டோரி தான். இது வந்து 150 ரூபா. இந்த பார்த்தீங்களா, தெரியுது? 150 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே படிக்க செம்மையாக இருக்கும். இதில் வந்து அடுத்து பார்க்க போகிறது தான் ஜேம்ஸ் பாண்டுடைய சுறாவேட்டை கதை. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. இது வந்து பக்கங்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 124 கிடைக்கும். கலரு வந்து செம்மையாக வந்திருக்கும். சரிங்களா? இது நீங்கள் பாருங்கள், எல்லாமே கலரில் தான் இருக்குது. எல்லாமே அப்படியே பார்க்க அப்படியே படிக்கணும் போலே தோணுங்க. செம்மையாக இருக்கும். இதுவுமே இதை பார்த்தீங்களா, அப்படியே கலரில் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஜம்போ காமிக்ஸு. இது லயன் முத்து காமிக்ஸ். நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாப்புலர் டெல்டா டிக்ஷனரி கைஸ். தமிழும் இருக்குது, இங்கிலீஷுமே இருக்குது. ஏஜி ஃபவுண்டேஷன்லேருந்து இதை வந்து நாங்கள் வாங்கினோம். இது செம்மையாக இருக்குங்க. இதோட மொத்தம் பார்த்தாலே என்னுடைய 4 விரலுக்கு சமம். இப்போ நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குன்ட்டு.
டிக்ஷனரியும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து க்ளாசரி, சினானிம்ஸு, இது ஆண்டனம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பேஜஸ்க்கு அப்புறமேட்டு இருக்கும். அது எனக்கு கரெக்டாக தெரியல. வந்து ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் செம்மங்க. ஆனால் இந்த டிக்ஷனரி ஏதாச்சும் தெரில, இந்த இங்கிலீஷ் புக்கிலலாம் ஏதாச்சும் தெரில, ஏதாச்சும் தமிழுக்கு ஏதாச்சும்னா வந்து பார்த்துக்கலாம். சரி காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம்.